குரங்குக்கு காப்பிரைட்ஸா? ஆமாங்க, இந்தோனேஷியாவில் ஒரு குரங்கு எடுத்த செல்ஃபி பயங்கரமாக வைரலாக போயிருக்கு. டேவிட் ஸ்லாட்டர்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இந்தோனேஷியன் கிறிஸ்டின் மக்காவுன்ற குரங்கை ஃபோட்டோ எடுக்க போயிருக்காரு. ஆனால் போன அவர் கேமராவை அங்கேயே மறந்து விட்டு வந்திருக்காரு. குரங்கு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் புக்கில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஆனால் பப்ளிக் டொமைன் கீழே பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கு முதல்ல நம்ம பப்ளிக் டொமைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பப்ளிக் டொமைன் கீழே வர ஒர்க்ஸ் எதுவுமே யாராலையுமே காப்பிரைட் கிளைம் பண்ண முடியாது. யார் வேணால் அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் க்ரியேட் பண்ணுற ஒர்க்குக்கு அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் 60 years காப்பிரைட்ஸ் அவங்க நேமில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பப்ளிக் டொமைனாக ஆகும். ஆனால் இங்கே என்னடானா குரங்குக்கெல்லாம் காப்பிரைட் கேட்டிருக்காங்க. எதுக்குடா குரங்குக்கு காப்பிரைட்டு, எதுக்குடா பக்கெட்டில் தண்ணிங்கிற மாதிரி, எதுக்குடா குரங்குக்கு காப்பிரைட்டு? 2018 கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குரங்குக்கெல்லாம் காப்பிரைட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டேவிட் ஸ்லாட்டருக்கே காப்பிரைட்டை கொடுத்துருப்பாங்க. இந்த காலத்தில் நம்ம ஃபோட்டோஸ்லேருந்து வீடியோஸ்லேருந்து எல்லா க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ்க்கும் நம்ம ஏஐ தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த குரங்கு காப்பிரைட்ஸ் கேட்ட மாதிரி நாளை பின்ன ஏஐயும் நம்மக்கிட்ட காப்பிரைட்ஸ் கேட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகுறது? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.